நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகுண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 12வது ராசி. பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனம். மீனம் மீனம் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போடணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான். வெளிநாடு வெளியூர் பல தொழில் பண்றக்கூடிய எல்லா ராசியும் இந்த மீன ராசியில கண்டிப்பா இருப்பாங்க. பாருங்க, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. மீன ராசிக்காரர் எடுத்து பாருங்க, எப்படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம், ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மீனராசியுடைய தொடர்புல கண்டிப்பா வரும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குறாரு. கண்டிப்பா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் தான் மகாலட்சுமி யோகத்துல உட்காந்துருக்காரு. எல்லாருமே 7 ரசனையை கண்டு இந்த மீனராசியரை பயப்படவே பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு இப்ப நல்லதா வரப்போது. கண்டிப்பா நல்லதை மட்டும் சிந்திங்க, நீங்க பயந்து மட்டும் ஒதுங்காதீங்க. நான் மீனத்துக்கு என்ன சொல்லணும்னா, பயப்படவே கூடாது. உங்கள்கிட்ட அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாமே பயங்கரமா திறமையான குணம் இருக்குது. யாராங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் மீனராசியை யோசிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணுற தைரியம் கிடைச்சிட்டா போதும், மீனம் எல்லாமே வெற்றியே தான் வரும். ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை கண்டிப்பா 100க்கு 100% நான் சொல்றேன் கண்டிப்பா இருக்கும். அதுவும் மார்ச் மாசம் பாருங்க, கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்களை கொடுப்பாரு. வேலை உத்தியோகம் சரியா அமையல, தொழில் உத்தியோகம் சரியா இதான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லையோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே மாறாது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் இதுல தடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப ரீசெண்டா பாருங்க, குடும்பத்துல குழந்தைகளுக்கோ இல்ல பூர்வீக சொத்துலையோ பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகமோ இல்ல மனைவி கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ கூட்டாளிட்டையோ ஒரு மன வருத்தமோ, ஒரு பொதுமக்களை ஒரு கெட்ட பேரை வாங்குறது, எப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கக்கூடிய அமைப்போ, இல்ல வண்டி வாகனத்துல ஒரு செலவை பார்க்கக்கூடிய அமைப்போ, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இருக்கு, தொழில் உத்தியோகம் எனக்கு மந்தமா இருக்கு, இப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்போ, உடம்பு ஆரோக்கியத்துல ரீசெண்டா இப்போ 1 மாசம் 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அமைப்போ, ஏதாச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. ஏதாச்சும் ஒரு வழக்கு நான் பார்த்தேங்கிற விஷயம் கண்டிப்பா நிறைய பேர் எடுத்து சொல்லலாம். ஏன்னா மீனத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடங்கள் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி. இப்ப நம்ம ஏன் சொல்றோம் தெரியுங்களா, எல்லா கிரகமும் பாருங்க கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல எல்லா கிரகமும் உட்காந்துருக்கு. யாரு? ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே சதய நட்சத்திரத்துல போகுது. அதனாலதான் கெட்ட கிரகம் போய் கெட்ட நட்சத்திரத்துல போனா அன்னைக்கு எல்லாமே ராஜயோகமா வரும். அது இல்லாமல் சுக்கிரவான் 12ஆம் இடம் தான் மகாலட்சுமி யோகம்பாங்க. 3 கூட 8 கூட போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சா அது ராஜயோகமா மாறிடும். அப்ப ஜாதகத்துல நீங்க என்ன பண்ணணும், இந்த ராகும் சுக்கிரன் நல்லா இருக்கா மட்டும் நீங்க செக் பண்ணணும். நீங்க எல்லாருமே தயவு சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் எந்த கிரகத்தை தசாபதின்னு பாருங்க, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது. குரு பகவானுடைய பார்வை அந்த ராக பார்க்கறதுனால இங்க கெட்டது நடக்காது. எல்லாருமே கெட்டதை சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. தயவு செய்து எல்லா கிரகம் 12ஆம் இடத்துல மறையுது அப்படிங்கிற கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. நிறைய நல்லது மட்டும் தான் நடக்கும். மெயினா வெளிநாடு போக போறீங்கன்னு அர்த்தம். எப்படி
வெளிநாடு போக போகிறீங்க, வெளியூர் போக போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, பூமி வாங்க போகிறீங்க, சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாக போகுது. அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்தை வில்லங்கம் கண்டிப்பாக 100% உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதிடுவாங்க அரசாங்கத்தில். இப்போ நான் வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், பூமி வாங்கினா கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பார்த்துங்க, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக வேலை செய்யும். வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? எனக்கு பின்னாடி உள்ள வேலையில் ப்ரொமோஷன் வாங்கிட்டான் எல்லாம் வாங்க. இப்போ வெளிநாட்டில் உள்ள பாருங்கள் 2 மாதம் வேலை இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். வெளியூர் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு கழகம் கண்டிப்பாக வந்திருக்கும். மீனராசியை பொறுத்தவரை இப்போ வராது பாருங்கள். நல்ல வேலை, சூப்பரான வேலை. வெளிநாட்டில் உள்ளவங்க நேராக வேலை ஸ்தானத்தை கரெக்டாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியபானம் பார்க்குறாங்களா வேலை உத்தியோகத்தை சூப்பராக பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடந்தே தீரும். நல்ல வேலையாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த விட டாப்பான வேலைக்கு போவீங்க பாருங்கள். எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். தனியார் பேங்காக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எந்த பேங்க்லையும் உங்கள் லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய அமைப்புக்கு ஒரு கடனை கொஞ்சமாச்சும் நீங்கள் அடைப்பீங்க பாருங்கள். இப்போ இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நான் ஓப்பனாக சொல்கிறேன். சுக்கிரன்றாக ஒரு மனிதனை பெரிய அளவு கொண்டு போயிடும். ஜாதகத்தில் ராகு சுக்கிரம் மட்டும் நீங்கள் தயவுசெய்து எடுத்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுக்கிரம் வந்தால் தான் ஜாதகம் எடுத்து வேகமாக ஓடுவாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு. ராகுங்கிறது ஒரு மனிதன் பெரிய அளவு கொண்டு போகக்கூடிய கிரகமாக வருது. அப்போ கண்டிப்பாக பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பாக யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. திருமணத்தில் கண்டிப்பாக தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு, இனிமேல் இருக்காது. காதல் திருமணம், திருமணத்தில் தடை, தாமதம், கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பழங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் வேலை செய்யும். எடுங்க லாட்ரி வந்தப்போ எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி வந்து எடுங்க, கண்டிப்பாக அடிச்சோம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. எல்லா கிரகம் 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்தில் இந்த ராகு சுக்கிரம் இருப்பதால் கண்டிப்பாக லாட்ரி யோகங்கள் இருக்குது. கமிஷன் வியாபாரம் நல்லாயிருக்கும். நெருப்பு சமுதிர வேலை, இருப்பு சமுதிர வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டுலாம் சூப்பராக இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே நல்லா இயங்க போது பார்த்துங்க. இங்கே எந்த ஒரு கெட்டதும் இல்லை. புதுசாக தொழில் பண்ணுறவங்க மட்டும் 7 சனி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மட்டும் தொழிலை பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். இனி கெட்டதும் இங்கே நடக்காது. நிறைய நல்ல விஷயமா வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சுப செலவாக பண்ணணும். இந்த சுக்கிர பயிற்சியில் வீடு, இடம், பூமி, காசு பணத்தை இதிலேயே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது. பார்த்துக்கணும். ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். எப்படி? ஜாமீன் போகிறத தவிர்க்கணும். கூட்டாளிட்ட கொஞ்சம் பார்த்து பழகணும். இது மட்டும் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து பிறக்கணும், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, நல்ல ஒரு டேலண்டான குணம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை கேட்டு பாருங்கள். ஆமாங்க, இவங்க எப்போதுமே பாருங்கள் பயங்கரமாக ஏதாச்சும் மைண்டில் போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே பாருங்கள் இப்போ எல்லாமே வெற்றியாக வருது பாருங்கள். இப்போ வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரம் செம்மையான ஒரு யோகம் வரும். ஆனால் ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டாங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உழைப்புக்கு நீங்கள் தாங்க அதிபதி. கடுமையாக 24 மணி உழைக்க சொல்ல உழைக்க ரெடி. வெளிநாடு, வெளியூர், பல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பிறந்த இடத்த விட்டு, பிறந்த ஊரை விட்டு நிறைய பயணத்தை மேற்கொள்ளி ஜெயிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ஆனால் ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டாங்க உத்திரட்டாதி பிறந்தவங்க. ஏன்னா சனி வக்கரமாக இருந்தாரா, புழிஞ்சு விட்டார். காசு, பணம், இன்கம், தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களாக இருந்துச்சு. எதிர்த்தாலும் தடை, தாமதம், பிரச்சனையாக பார்த்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்படுது. ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இனிமேல் தான் ஒரு நிம்மதியே வருது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது, வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது, வெளியூர் யோகம் நல்லா இருக்குது, படிப்புகள் நல்லா இருக்குது, தொழில் உத்தியோகத்தில் முயற்சி கிடைக்குது, எல்லாமே செம்மையான யோகத்தை கொடுக்குறாரு. கெட்டதை அப்படியே தூக்கி போட்டுருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். இனிமேல் நல்லதாக மட்டும் செஞ்சீங்க, கண்டிப்பாக நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். காதல் திருமணம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சரியாகும். திடீர் யோகம்லாம் தேடி வரும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். அறிவு இவங்களை மாதிரி யாரும் பிரெயின் மூளை பயங்கரமாக வேலை செய்யாது. அதே மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவிட்டாக ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்படி ஒரு ஆக்டிவிட்டாக ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க ரேவதி நட்சத்திரம் நிறைய இருக்கும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளிலோ, ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரேவதி நட்சத்திரம் எது பண்ணாலும் சரி நீங்கள் தைரியமாக இருக்குங்க. ஆனால் ஒரு சுப செலவாக பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன். நண்பர்கள், கூட்டாளி, பழக்காலம் கூட கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் தான் லைஃப்பில் எல்லாமே ஒரு மாற்றமாக வருது.
வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.